இவ வரலன்னா நாங்க மட்டும் எப்படி போறதா? அசோக் சீக்கிரமா தான வர சொன்னேன், எதுக்கு இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கா? ஹாய் பிபி, இவ்ளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சீக்கிரமா வரலாம்ல. இப்பதான் எங்க பாட்டிலாம் வந்தாங்க, நல்ல ஜாலியா இருந்துச்சு. சாரி ரொம்ப லேட் ஆயிட்டு. எங்க அப்பா தான் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. சரி அதெல்லாம் விடு, என் Dress நல்லா இருக்கா? இந்த Dress தானே நீ சொன்ன பூமாரி கேட்டன்ட்டு. அவளுக்கு எவ்வளவு தூரம் கொழுப்பு இருக்கு பாத்தியா? உன் Dress போய் அவ கேட்டிருக்கா. உனக்கு தான் இந்த Dress கலர் சூப்பரா இருக்கு. நிஜமாவா சொல்ற? நல்லா இருக்குல்ல இந்த கலர்? எனக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நான் விடவே இல்லையா, எனக்கு தான் வேணும்னு வாங்கிட்டேன்ல. அவ Dress பாரு, ரெட் கலர்ல நல்லாவா இருக்கு? ஐயா அச்சா, நல்லாவே இல்ல தீபி. ஆமா அதானே, சுமாரா இருக்குன்னு. சுமாரா கூட கிடையாது, நல்லாவே இல்ல. ரெட் கலர்ல யாராவது Dress எடுப்பாங்களா? என்ன ரெட் கலர்னு சொல்றீங்களா? அதான் ஏன்னு கேட்க. நாங்க ஒண்ணு சொல்லலையா? ஏன் பயமா? யாருக்கு? உனக்கா? நாங்க ஏன் உனக்கு பயப்படணும்? ஆமா, இவளுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? சொல்லு நீ சொன்னத. இப்பவே சொல்றேன், ரெட் கலர் நல்லாவே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பயமா? அப்படியா? உன் தலை கூட ரோஸ் கலர்ல தான் இருக்கு, பஞ்சு முட்டாய் எனக்கா? அதுக்காண்டி நான் சொல்ல முடியுமா நல்லா இல்லன்ட்டு? பத்தியா திமுற? கொஞ்ச நாளா இப்படிதான் ரொம்ப ஓவரா பேசுறா. இப்ப வேற புது வீட்டுக்கு போறாளா, ரொம்ப திமிரு கூடிட்டு. அதானே, நீ உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டினா? இவளுக்குலாம் எதுக்கு புது வீடா? ஆமா, எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வையேன், நம்மளதான் அடிப்பாங்க. அட மீனோக்கா, மீனோக்கா, கார்த்திகா வரலையோ? இல்லையே, கார்த்திகாவை நீ கூப்பிட்டியோ? கார்த்திகாலாம் யாரும் கூப்பிடாம வரமாட்டா. நான் கார்த்திகாவை கூப்பிட்டேனே, அவ தான் சொல்லிட்டா எங்கேயோ போறேன்ட்டு. இன்னைக்கு அவங்க வெளியே போலியோ? வெளியா? எங்க? தெரியல, அவங்க அம்மா கூட எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னா. கடைக்கு ஏதோ Dress எடுக்கான்ட்டு சொன்னாள்ல ஏன்ட்டா. அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. டேய், இவகிட்ட ஏன்டா சொன்ன? இப்ப கார்த்திகாவை பிடிச்சு வைவா. உண்மைதானே சொல்றேன். என்கிட்ட சொல்லவே இல்ல, பாத்தியா? கார்த்திகா ரொம்ப மோசம் தானே, எனக்கு தெரியுமே ஸ்கூல்ல வச்சே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவள்லாம் ரொம்ப ஒண்ணும் மோசம் கிடையாது. அவ என் சிஸ்டர் பாத்துக்கோ. அப்படியா? சாரி மீனு, கோபப்பட்டியோ? இல்ல கோவம்லாம் படல. நீ என் சிஸ்டர் சொன்னியா, அதான் எனக்கு டக்குன்னு கோவம்ட்டு. ஆமா, இவ சிஸ்டரை போட்டு அவ கடுமையா திட்டுறா. இவ நல்ல பல்ல இழிச்சு பேசிட்டு நிப்பா. ஆனா அவ சிஸ்டர் இவ சொன்னா உடனே கோவப்படுறா. அத கூட இந்த மக்களுக்கு புரிய தெரிய மாட்டேங்கி. என்ன பூமாரிக்கா, நீ யாருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க? அசோக்குக்கு தான், வேற யாருக்கு? இன்னும் வர காணோம். அப்போ உன் ஃப்ரெண்டு அசோக் பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வருவான்னு நினைக்கேன். மீனோக்காவே கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா. ஆமா, பின்ன இது என் ஃப்ரெண்டோட வீட்ல. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொண்டு வரணும். அதான் நேத்து நானும் எங்க அம்மாவும் போய் நல்ல பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தா கொஞ்சம் சின்ன கிஃப்டா தானே இருக்கு, ரொம்ப ஒண்ணு பெருசா தெரியலையே. உன் தம்பி ரொம்ப தான் பேசுறான், எனக்கு பிடிக்கவே இல்ல. அவன் கிடக்கான் லூசு பையன், எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பேசுவான். ஏய் தீபி, அடி வேணுமா உனக்கு? தம்பி, இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்க போறேன்னா நீ ரொம்ப வாலாட்டாத. ஒரு நாளாச்சு என்ன அக்கான்னு கூப்பிட்டுருக்கியா? கடைசியில எங்க வீட்டை விட்டு போற. இப்பவாது அக்கான்னு கூப்பிடல. யாரு நீ? அக்காவா? ஆமா, இது என்ன உங்க வீடாக்கும்? ஆமா, பின்ன இது எங்க வீடுதான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, பொதுவான வீடுதான். யார் சொன்னா? இது எங்க வீடாக்கும். ஆமா, பெரிய இவ வீடு. எப்படின்னா நீ பழைய வீட்டுல தான் இருக்க போற, நாங்க தான் புது வீட்டுக்கு போறோம். இல்ல பேடு, தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுக்காத சொல்லிட்டேன். நீ எதுக்கு என்கிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. ஏய் தீபி, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? ரொம்ப தான் பண்ணுவான் தெரியுமா? ஆமா ஆமா, ரொம்ப திமிர்ல தான் இப்பெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்கான். எப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே அங்க இருக்க போறான், அதனால நான் பெருசா ஒண்ணும் கண்டுக்கிடல. சரி, ஒரு நாள்ல எல்லாரும் போயிடுவாங்கல்ல எங்க வீட்டை விட்டு. அப்படியா? பூமாரி என்னமா அந்த வீட்லயே இருக்க போறா? எஸ். ஓ, ஜாலில நீ? ரொம்ப ஜாலி தெரியுமா, நல்ல ஜாலியா இருப்பேன் நான். என்ன இது, இன்னும் அந்த நிக்கி வரல? இவ வந்தாதானே இங்க இருந்து கிளம்பலாம். இவ வேற எப்ப பார்த்தாலும் லேட் பண்ணிட்டே தான் கிடப்பா. அசோக், உனக்காண்டி தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா லேட்? சாரி பூமாரி, இந்த ட்ரெஸ்ஸு பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா கேட்டாங்களா, அவங்க தர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு,
அதான் எனக்கும் லேட் ஆயிட்டு போட்டு வர்றதுக்கு. அசோக் அண்ணா, அப்ப இது பக்கத்து வீட்டு ஆளோட ட்ரெஸ்ஸா? ஏன் உங்க வீட்ல ட்ரெஸ் எடுக்க கூட காசு கிடையாதோ? டேய் கார்த்தி, அப்படி பேசக்கூடாதுடா. ஏன் ஏன் அப்படி பேசக்கூடாது? உண்மைதானே சொல்றேன். உங்க வீட்ல காசே கிடையாதோ? அப்படி கிடையாது. எங்க அம்மா எதுனாலும் அதிகமா வாங்க மாட்டாங்க. குறைதானே காசு இருக்கும், அதனால வீட்டு செலவுக்கே சரியா வந்துடும். அப்படியா? நான் பூமாரி அக்கா, தீபி அக்கா எல்லாரும் போட்டிருக்கோம்ல, அந்த ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ்ஸு. நாங்கள் வீட்டு பால் காய்ச்சிக்கின்ட்டு புதுசாக எடுத்தோம். அப்படியா பூமாரி, இது புது ட்ரெஸ்ஸோ? புது ட்ரெஸ்லாம் போடணும்னு ஆசை கிடையாது அசோக், நீ எதுவும் நினைக்காத என்ன. அதுல என்ன பூமாரி இருக்கு? வாண்ட இருக்கு, நீ போடுற, அவ்வளோதானே. என்கிட்ட இல்ல. கவலைப்படாத அசோக், நீயும் அந்த நல்ல நிலைமைக்கெல்லாம் வருவ. பூமாரி அக்கா, நீ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசாதன்னா. சும்மா இரு, நம்ம கிட்ட இருக்குங்கிறதுக்காண்டி அடுத்தவங்களும் நம்ம அப்படி பேசவே கூடாது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்ட்டு நீ இது பண்ணிட்டு இருக்க? எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா குனி? அசோக் அண்ணன் தான் சொல்லுச்சு பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட ட்ரெஸ் வாங்கி போட்டேன்ட்டு, அதுக்கு தானே கேட்டேன். நீ எதுவும் கேட்காம இருந்தாலே போதும், கொஞ்சம் அமைதியா இரு, இல்லனா உள்ளக்க போ. ரொம்ப தான் கோவம் வருது அசோக் அண்ணனை பத்தி பேசினா இந்த பூமாரி அக்காக்கு. ஏன் பூமாரி, என்னை பத்தி பேசுனதுனால நீ உன் தம்பி கிட்ட கோவப்படுற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அசோக், நான் ஏன் அப்படி கோவப்பட போறேன்? இவ்வளோ நேரம் அவன்கிட்ட நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன அவன் சொன்னோன்னா உனக்கு கோவம் வருது? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்களா ஒண்ணா நினைக்காதீங்க. சரி அதெல்லாம் விடு, நாங்க புது வீட்டுக்கு போக போறோமே, இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம் தெரியுமா? அப்படியா? இங்க இருக்க மாட்டீங்களோ? நான் கூட அங்க போயிட்டு திருப்பி இங்கேயே வந்துருவீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே இங்க இருந்து தானே கிட்ட, அப்ப எப்படி வருவ? அதுக்கு தான் எங்க வீட்ல சைக்கிள் இருக்குல, அதுல தான் வருவேன். சைக்கிள்லையா? சின்ன பிள்ளையா இருக்கையில ஓட்டணும், இப்பவுமா அதுல வரப்போற? இப்ப மட்டும் என்ன, சின்ன பிள்ளை தானே. ஆமா ஆமா, எங்க பூமாரி அக்காக்கு இப்பதான் 4 வயசு ஆகுது. சும்மா இருடா, உடனே கிண்டல் பண்ணிடுவான். சரி அசோக் அண்ணா, நீ ஏன் கையை வீசிட்டு வந்திருக்க? ஒரு gift கூட வாங்காம? கார்த்தி, இல்ல, எல்லாரும் gift ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம்னா, நீ ஏன் சும்மா வந்திருக்க? எங்க அம்மா வரையில கொண்டு வருவாங்க. ஐயா, உங்க அம்மா வரவே மாட்டாங்கன்னு நினைக்கேன். சும்மா தானே சொல்றேன். உங்க வீட்ல அதுக்கும் காசு இல்லையா? எனக்கு கோவம் வந்துரும் கார்த்தி, அமைதியா நின்று சொல்லிட்டேன். ஓ, உனக்கு கோவம்லாம் கூட வருமோ? கொஞ்சம் அமைதியா இருக்கியா கார்த்தி? என்ன பூமாரிக்கா, கோவம்லாம் வருது உனக்கு? உன் ஃப்ரெண்டு கையை வீசிட்டு சும்மா தானே வந்திருக்கா, அதான் சொன்னேன். சாரி பூமாரி, என்னால உனக்கு அவமானம் தான் ரொம்ப வருது. நான் உன் ஃப்ரெண்டா இருக்கவே தகுதி இல்லைன்னு நினைக்கேன். அமைதியா இரு சரியா? நீ என் ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்லன்ட்டு உன்ட்ட 5 பேர் சொன்னாங்களோ? நீ தான் என் ஃப்ரெண்டு, சொல்லிட்டேன். இல்ல பூமாரி, நான் எதுவுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன், சாரி. நீ என்கிட்ட பேசவே செய்யாத அசோக், நீ வாங்கிட்டு வந்தாதான் நான் உன்கிட்ட பேசுவேனோ? நீ என்ன இப்படி பேசுற என்கிட்ட? நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நீ இங்க இருந்து போ. அங்க பாரு சண்டை, எதுவுமே வாங்கிட்டு போறல போல, அதுக்கு சண்டை. ஆமா, உனக்கு தெரியாதா, அசோக் வீடு ரொம்ப ஏழை வீடு. அவனாலலாம் ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாது, நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவன் ட்ரெஸ்ஸே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா தான் போடுவான். ஆனா பேச்சு மட்டும் பாரு, பெரிய பூமாரிக்கு சாப்பிட்டுக்கு வந்துருவான். ஆமா ஆமா, அதென்னமோ கரெக்ட் தான். பூமாரி, அசோக் வந்துட்டானோ? கிளம்பலாமா எப்படிமா? நீ ஒன்றும் வர வேணாம் சரியா? நீ உங்க வீட்டுக்கு போ. சாரி பூமாரி, உன்னை பத்தி எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாருமே ஒரு மாதிரியே பேசுறாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். யார் எப்படினாலும் பேசட்டும், நீ